அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூரில் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி முடங்கக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க வரி விதிப்பினால் திருப்பூர் ஜவுளி ஏற்றுமதி என்பது 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிறிஸ்துமஸ் ஆர்டர்களை உற்பத்தி செய்து வரக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் அதனை அனுப்ப முடியாமல் தவித்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் நேரலையில் இணைகிறார். குணசேகரன், அங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் என்ன சொல்றாங்க? அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 50% வரி விதிப்பு என்பது நேற்று முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது. இந்த வரி விதிப்பு இந்திய ஏற்றுமதியாளர்களை கடுமையாக நெருக்கடிக்கு தள்ளி இருக்கின்றது. இதில் குறிப்பாக திருப்பூரை சேர்ந்த இந்த ஏற்றுமதியாளர் ஜவுளி ஏற்றுமதி தொழில் என்பது ஒரு முடங்கும் நிலைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருப்பூரை பொறுத்தவரைக்கும் ஆண்டுக்கு ஒரு 45,000 கோடி ரூபாய் அளவிற்கான ஜவுளிகள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதில் அமெரிக்காவிற்கு மட்டுமே ஆண்டிற்கு 15,000 கோடி ரூபாய் அளவிற்கான ஜவுளிகள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 50% வரி விதிப்பால் அங்கு இருக்கக்கூடிய பையர்ஸ் இந்த பொருட்களை வாங்க மறுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதால் ஆண்டிற்கு இந்த 15,000 கோடி ரூபாய் அளவிற்கான அந்த வர்த்தகம் என்பது ஒரு முடங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தற்பொழுது இந்த கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு 3,000 கோடி ரூபாய் அளவிற்கான அந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து எதிர்வரக்கூடிய கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஏற்கனவே அங்கிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டர்களை அடிப்படையாக கொண்டு ஏராளமான ஜவுளி ரகங்களை தற்பொழுது அவர்கள் உற்பத்தி செய்து வருகிறார்கள். அவற்றை அனுப்புவதிலும் தற்பொழுது இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் கூடுதலாக 50% வரி விதிப்பு என்பது அங்கு வாங்கக்கூடிய வியாபாரிகளையும் ஒரு நெருக்கடிக்கு தள்ளி இருக்கின்றது. அதனால் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களும் இந்த தற்பொழுது உற்பத்தி செய்து வரக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் ஆர்டர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு தவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்மகிட்ட ஏற்றுமதியாளர் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த 50% வரி விதிப்பு இந்த திருப்பூர் ஏற்றுமதியாளர்களையும் உங்களை போன்ற ஏற்றுமதியாளர்களையும் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஏற்படுத்தி? இது கண்டிப்பாக இது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே பர்டிகுலர் அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய டிசைன்ஸ், இதுக்கு தான் நம்ம வி ஆர் ஒர்க்கிங். அப்போது நம்ம இந்த பர்டிகுலர் டிசைன்ஸை வந்து வேற எங்கேயா கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. யூஎஸ்க்கு மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா கான்செப்ட்டுமே ரொம்பவே இதாக இருக்கும். இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரு பையர் நமக்கு ஒரு $4 கொடுக்குறான் அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலையில் கொடுத்த $4 கன்ஃபார்ம் பண்ண $4 அவன் $3.5 கேட்குறாங்க. அப்போது $3.5 கேட்கும் போது நம்மளால் அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நம்ம அந்தளவுக்கு முடியாது. ஏன்னா இன்றைக்கி இந்த டாலரோட வேல்யூவுக்கும் நம்மளுடைய ப்ராடக்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்பவே டிஃபராக இருக்குது. ஸோ எனக்கு கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் நான் ஏற்றுக்குவேன், நான் எடுக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ஜோனை பொறுத்தளவுக்கு நம்ம மட்டும் இல்லை, நம்மள இருக்கக்கூடிய திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன முடிவுக்கு வரும்னு தெரியல, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளால் எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் இதில் அப்படின்றது தெரியாதனால பையர்ஸே தே ஹோல்டட் தி ஆர்டர்ஸ். இப்போ வேண்டாம், கொஞ்சம் ரஷ்யனை பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஆனால் பிக் பிளேயர்ஸ் லைக் வால்மார்ட்டு, டார்கெட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இட். என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும். ஏன்னா தே ஆல்சோ வாண்ட் டு ஹாவ் அ கிளாரிட்டி. அவங்களுடைய பையர்ஸ்க்கு அவங்க ப்ராடக்ட் கொடுத்தாகணும், அந்த கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட் கொடுத்தாகணும், ரீட்டைலர்ஸ்க்கு கொடுத்துதாகணும். ஸோ இது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குது. இந்த நாங்கள் எல்லாருமே எங்களோட பையர்ஸும் சரி நாங்களும் சரி வி டிஸ்கஸிங் லாட் என்ன பண்ண முடியும், எப்படி இந்த ப்ராடக்டை ரைட் டைம் கொடுக்க முடியும். அதே மாதிரி ரைட் டைம் கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்டை அவங்களுக்கு செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பெரியதாக இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன ஆர்டரில் இப்போ மேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் அதை என்ன இப்போ கிறிஸ்மஸ் ஓரியன்ட் ஆர்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆல் இன்டு லைக் நான் உங்களுக்கு காமிக்க முடியும், ஐ கேன் ஷோ காமெண்ட். ஸோ இதெல்லாமே கிறிஸ்மஸ் ஓரியன்டாக வி ஆர் டூயிங் இட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 30,000 to 40,000 பீசஸ் ஒரு கலர் ஒரு ஸ்டைலுக்கு நமக்கு ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டர் நம்ம என்ன பேசிஸில் க்ளோஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10%, 50%, 50% வந்ததுக்கப்புறம் அவன் 20% நீங்கள் கொடுங்க, 20% நீங்கள் பண்ணி கொடுங்க, நம்ம ஃப்யூச்சரில் கவரப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால் வி ஹேவ் இன்வெஸ்டட். ஸோ வென் வி ஹேவ் இன்வெஸ்டட் நம்மளுடைய பணம் அதில் போட்டிருக்கும் போது வி ஆர் ட்ரைங் அ லாட்
டு ரிசால்வ். நம்ம மியூச்சுவலாக வந்து ரெண்டு பக்கமும் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்து அதை ரிசால்வ் பண்ணுறோங்க. பையர்ஸ் ஆர் ரெடி டு டேக் ஈவன் தோர் அவங்களுக்கு அங்கே பிஸ்னஸை விட முடியாது. ஏன்னா கிறிஸ்மஸ் சேல்னு வரும்போது அத்தனை யூஎஸ் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கோரில் இருக்கும் போது இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் கவரிங் இட் அப். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் நம்மளுடைய பையர்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தேவ் கேன்சல்ட் அ லாட், வேணாங்க எங்களால் முடியாது அப்படின்னு. இப்போ ஏற்கனவே கடந்த 4ஆம் தேதி அந்த 25% வரி விதிப்பு அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருந்துச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன மாதிரி இருந்தது பையர்ஸோட? அதாவது நம்மளுடைய ஆர் கவர்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் ரைட் வே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஆனால் அந்த சேம் டைம் வந்து யூஎஸ் இம்போஸ் பண்ணுற டாரிஃப் வந்து கரெக்டான இதில் இருக்கான்னு கேட்டால் இட்ஸ் நோ, லைக் வி கேனாட் டெல் இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தே ஹாவ் டு திங்க் மியூச்சுவலி. ஒரு பையரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி இந்தியனில் இருக்கக்கூடிய இந்த எக்கனாமியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம அதில் ஒரு பங்கு எடுத்திருக்கோம். நம்ம திருப்பூர் ஒரு பங்கு எடுத்திருக்கு, இன் தமிழ்நாடு நம்ம நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. அப்படிங்கும் போது மியூச்சுவலி தே ஷுட் கிவ் சம் டேஸ். இல்லை நான் இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் பர்டிகுலர் டேஸ் லைக் 90 days வரைக்கும் உங்களுக்கு இது பண்ண முடியும், இல்லை 120 days பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த டேரிஃப் வரும். லைக் தேர் ஆர் சம் டேஸ், பட் ஆனால் இட்ஸ் நாட் எனஃப். ஒரு ஆர்டர் நம்ம பண்ணணும் அப்படின்னா மினிமம் 90 to 120 days வேணுங்க. அப்போ 90 to 120 days அப்படிங்கும் போது இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பண்ணுறோம், இது வந்து முன்னாடி அவனுக்கு 90 days 60 days 70 daysக்கு முன்னாடி போகணும். அவங்க டேரிஃப் இப்போ 25% கால்குலேட் பண்ணாங்க, இப்போ 50% இருக்குது. ஆனால் எது நடக்க போகுது? எதர் டேரிஃபே இல்லாமல் போகுமா, இல்லை டேரிஃபில் தான் இருப்போமா, இல்லை நம்ம பையர்ஸ் எவ்வளோ சர்வ் பண்ண முடியும்? இப்போது ஒரு கிறிஸ்மஸ் டைம், அதாவது ஒரு சீசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து வில் பி ஹேவிங் 4 to 5 lakh பீசஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்போது 4 to 5 lakh பீசஸ்க்கு இப்போ 1.5 lakh பீசஸ் இருக்குது. அப்போ அந்த 1.5 lakh பீசஸுமே வந்துட்டு இட் இஸ் இன் சம் அதர் ரெசிஷன். ஸோ அதில் வந்து ஒரு 20,000 பீசஸ் 30,000 பீசஸ் வந்து அனுப்ப முடியாது, இல்லை இப்போ வேண்டாம் அப்புறம் எடுத்துக்கிறேன், கிறிஸ்மஸ் மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை மட்டும் அனுப்புங்க, இதை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்குது. இப்போ இந்த அமெரிக்கா வரி விதிப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் இப்போ வேறு கண்ட்ரீஸ்க்கு நம்ம இதெல்லாம் அனுப்ப முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுங்க சார். அதாவது நம்ம யூரோப்பும் சரி, நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய குவான்டிட்டிஸ் அண்ட் வால்யூம்ஸ் வந்துட்டு இட்ஸ் அரௌண்ட் லைக் 20,000 30,000 பீசஸ் தான் வந்து நம்மளுடைய வால்யூம்ஸ் இருக்குது. இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரிக்கு அனுப்ப முடியுமானா பர்டிகுலர் பிராண்ட், இப்போ வந்து ஒரு பிராண்ட் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிராண்டுக்கு வில் பி ஹேவிங் அ காப்பிரைட்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம வெளியே கொடுக்க முடியாது. மோஸ்ட்டாக வந்து இங்கே இருக்க ரிஜெக்ஷன் பீசஸே வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம மார்க்கெட்டில் கூட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வி ஆர் ஃபாலோயிங் என் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ என் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸுங்கும் போது இது நார்மலாக ஒரு பையர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுப்பானா, நீங்கள் இவ்வளோ பெரிய வால்யூம்ஸ் பண்ணுறீங்க கொடுப்பானான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்கு செட்எக்ஸ் வேணும், ரேப் வேணும், பிஎஸ்ஐ வேணும், ஆர்கானிக் காட்டன் வேணும், அப்புறம் ஓகே டெக்ஸ் வேணும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரியோட எலிவேஷன்லேருந்து ஃபேக்ட்ரியோட அவுட்கம் வரைக்கும் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ ரெனிவல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பிராண்டை அந்த பர்டிகுலர் பிராண்டோட ரிக்வயர்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த பிராண்டோடைய டிசைன், அந்த பிராண்டோட பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வெளியே கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நோ, வி கேனாட் ஏபிள் டு கிவ். அப்போ இது நம்ம சர்ப்ளஸாக என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் த பிக் கொஸ்டின் மார்க் வாட் வி ஆர் கோனா ஹேவ் இன் த ரைட் சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ இதுக்கு ஒன்றிய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக்கில் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்காங்க, ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னுமே வந்து எம்எஸ்எம்இயோட ஸ்கீம்ஸையும் அவங்க லோன்ஸையும், ஸோ அதே மாதிரி வந்து அவங்களோட லோன்ஸோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இதை கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். மேபி லைக் தே ஹேவ் டு சப்போர்ட். ரா மெட்டீரியல்னு வரும்போது அந்த ரா மெட்டீரியல் கூட இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறதா சொல்கிறாங்க, அமலுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன்தோ வந்து ஒன்று பாசிபிள் இல்லாத கேட்குறோம் அப்படிங்கும்போது சிச்சுவேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் கேட்போம். கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட் ஈச் அண்ட் எவ்ரி வெண்டர். அது சின்னதாக இருக்கட்டும், அவங்க 10,000 மிஷின்ஸ் வச்சுருக்கட்டும், 10 மிஷின் வச்சுருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியில் யாராக இருந்தாலும் அந்த பேங்க் லோன்ஸாக இருக்கட்டும், இல்லை சப்சிடைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டைமில் வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம்னு வி எக்ஸ்பெக்ட் அ லாட். இப்போ இதன் காரணமாக இந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய மற்ற தொழில்கள், இந்த சார்பு தொழில்கள்லாம் இந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கும். இதனால் எவ்வளோ தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த திருப்பூரில் இருக்குது? சார் திருப்பூரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கார்மெண்ட்டை பண்ணி எடுக்கணும் அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே சென்ட்ரலைஸ்டாக வந்துட்டு வில் நாட் ஹேவ் அன் வெர்டிக்கல் இன்டெகிரேட்டட் ஃபேக்ட்ரி. வி ஆர் வெர்டிக்கல் இன்டெகிரேட்டட் ஃபேக்ட்ரி. மோஸ்ட் ப்ராபப்ளி வெரி பிக் பிளேயர்ஸ் ஆர் வெர்டிக்கல் ஃபேக்ட்ரிஸ். ஸோ வெர்டிக்கல் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்துட்டு டையிங் இருக்கும், நிட்டிங் இருக்கும், எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய நூல் முதற்கொண்டு, மில்லிருந்து நூல் முதற்கொண்டு எல்லாமே எடுத்து அவங்க வெளியே அனுப்புகிற வரைக்கும் they'll be having entire source in it. ஆனால் இப்போ நம்ம பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பெரிய பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி.
ஆனால் நடுத்தரமாக ரன் பண்ணுறவங்க மிட் செக்டார்ஸ் அண்ட் அது அகெயின் ப்ரீமியம் செக்டார்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க ஏகப்பட்ட பேர். ஒரு காஜா பட்டனாக இருக்கட்டும், ஒரு செக்கிங் பண்ணுற டீமாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம கம்பெனியில் இத்தனை செக்கிங் பண்ணுறவங்க இருக்காங்க, அதே மாதிரி பட்டனிங் மிஷின் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் நான் பிரிண்டிங் எங்கே பண்ணணும், நான் வெளியே தான் பண்ணி ஆகணும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என் இருக்க ஒரு 50,000 பீஸ் நான் வெளியே பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிரிண்டர்ஸ் வந்து தே வில் பி எக்ஸ்பெக்டிங், அவங்கக்கிட்ட ஒரு 40 பேர் இருப்பாங்க. அதை சார்ந்து இருக்கவங்க க்யூரிங் போடுறவங்க இருப்பாங்க, பிரிண்டிங் டைஸ் கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய பிக் செயின். இட்ஸ் நாட் அ ஒன் ப்ராசஸ். திருப்பூர்லேருந்து ஒரு டிஷர்ட் நார்மலாக வெளியே வருதான்னு கேட்டிங்கன்னா நோ, அது நார்மலாக வரல. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ இட். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணி முடிச்சா தான் அவங்க வந்து ஒரு அக்சசரிஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகுது. ஒரு பர்டிகுலர் பிராண்டோடைய ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகுதுங்க. இது இம்பாக்ட் வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டும்தான் அந்த இம்பாக்டான்னு கேட்டால் இல்லை, திருப்பூரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது இம்பாக்ட் தான். நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் ஷாப்லேருந்து ஹோல்சேல் ஷாப்லேருந்து வேறு எல்லா பக்கமும் நீங்கள் எடுத்திங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதை சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி கம்பெனி வாங்கியிருக்கோமோ அதே மாதிரி இப்போ டிஸ்னியெல்லாம் இருக்குது, லைசன்ஸ் கேரக்டர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் டூயிங் டிஸ்னி. இப்போ நம்மளோட பிரிண்டிங்க்கு டிஸ்னி வந்து ஒரு பர்டிகுலர் பிரிண்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும்தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இஷ்யூ இருக்கான்னு கேட்டால் எஸ், தே ஹேவ் அ இஷ்யூஸ். ஏன்னா அது அந்த அப்ரூவல் கொடுத்தாலும் நமக்கு ஆர்டர் வந்தால் தான் நாங்கள் கொடுக்க முடியும். நம்ம ஆர்டர் வரல அவங்கள எப்படி க்ரோ பண்ண முடியும்? ஸோ இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க். இப்போ இதே நிலை நீடிச்சுன்னா திருப்பூரோடைய நிலை என்ன ஆகும்? சார், திருப்பூரோட நிலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு பிராண்டு மட்டும் பர்டிகுலராக பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க சார். ஸோ எல்லா பிராண்டும் பண்ணுவாங்க. ஆனால் திருப்பூரோட நிலைனா இன்றைக்கி நமக்கு இம்பேக்ட் கம்மியாக தெரியும். 6 மாதம் போகும்போது சிசிபிசிஎல்ஸ் லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஃபேக்ட்ரிஸ் வில் பி டேக்கன், ஏதாவது லோன்ஸு கவர்மெண்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இந்த ரஷ்யன் 6 மந்த்ஸ் கழிச்சு அவங்க லைவ்ல இருப்பாங்களா, இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குமான்னு கேட்குறது ஒரு கொஸ்டின் மார்க். டொமஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நமக்கு இங்கே இருக்க ரிலையன்ஸ் பிரான்ச் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது பிரான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா தே கேன் ரன் த ஷோ. பட் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க புதுசாக வந்து அப்ரோச் பண்ணி டொமஸ்டிக்கை எடுத்து சக்ஸஸ் பண்ணணுன்னா லாட் ஆஃப் இதில் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதில் ப்ரொசீஜர்ஸ் கம்மியாக இருந்தாலும் நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்கும். கஷ்டம்தான் சார். அமெரிக்க வரி விதிப்பால் இந்த திருப்பூர் ஏற்றுமதி தொழில் ஒரு முடங்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஏற்றுமதி மட்டுமில்லாமல் அது சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு தொழில்களுமே கடுமையாக பாதிக்கப்படும். அதை நம்பி பணிபுரியக்கூடிய சுமார் ஒரு 12 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறதா இந்த ஏற்றுமதியாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இதற்கு உடனடியாக ஒரு உரிய தீர்வு காணப்பட ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.